இல்ல, ஏன் இப்படி ஆளாளுக்கு இந்த 10,000 ரூபாயை ஞாபகப்படுத்தி நிற்கிறாங்கன்னு தெரியல. அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நிலைமை. 10,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா இந்த மாசம் மாசம் 1000 ரூபா கொடுத்ததை விட ஒன்றும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் இருக்குதா? என்னைக்குமே போட மாட்டான் புண்ணியவான், இன்னைக்கு 10 பைசா போட்டு போனா தினிக்கும் போடுவான் திருட்டு பையன், அவன் இன்னைக்கு காசு போடாம போனான் அப்படின்னு சொன்னதா ஒரு கதை சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த 10,000 ரூபாய் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதோ இல்ல இந்த விடியல் பயணம் கொடுக்கறதோ, இந்த காலை உணவு அப்புறம் அன்புச்சோலை எதுவுமே ஈடுபடாதுன்னு நினைக்கிறேன். ஜனங்க இப்பவே 10,000 ரூபாய் என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க போல இருக்கு. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் தான் ஹைப் ஏத்தி விட்டாருன்னு பார்த்தா பிரதமர் வேற பீகார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பீகார் காத்துட்டாரு, 10,000 கிலோமீட்டர் வேகத்துல வீசுது போல இதுன்னு. ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. 10,000 ரூபாய்க்கு சரி நீங்க 15,000 ரூபான்னு சொல்லிருங்க.